ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நிமிர்ந்து நில். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நிமிர்ந்து நில். நாம் எப்படி நிற்கிறோம்? நம்மளால் நிமிர்ந்து நிற்க முடியுமா? ஆண்டவர் நம்மளை படைத்த ஒரு அருமையான ஒரு காரியம், அந்த முதுகெலும்பை ஆண்டவர் படைத்துள்ளார். நீங்கள் நானும் நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம் என்றால், ஆண்டவர் மனித படைப்பிலே மிகவும் ஒரு முக்கியமான படைப்பு அந்த முதுகெலும்பு. பவுல் அங்கே கூறுகிறார், கொலோசியர் 3:2 வாசிக்கும் போது, நீங்கள் நானும் மேலானவளை தேடுங்கள். அப்படின்னால் நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல் எவ்வாறு இருக்கிறது? சென்ற வாரம் நான் ஓய்வு நாள் பள்ளியில் படித்திருப்போம், மேலானவர்களை நாடுங்கள். அப்படியானால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை பரலோகத்தை நோக்கி வாழ வேண்டும். நாம் இந்த பூமியிலே வாழும்போது இந்த பூமிக்குரிய காரியங்களை, பூமிக்குரிய புகழ்ச்சி, பூமிக்குரிய ஆடம்பரம், பூமிக்குரிய செல்வாக்கு, இவைகளே நாம் வாழ்ந்து கொடுக்கிறோம். ஆனால் இவைகளாம் ஒரு நாள் நிச்சயமாக அழிந்து போகக்கூடியது. அது அழகாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், புகழ்ச்சியாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஆடம்பமும் இந்த பூமிக்குவைகள் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்து போகும். எபிரேயர் 12:4 நாம் வாசிக்கிறோம், பாவம் செய்யாதபடி நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஏனென்று பார்க்கும்போது ஆண்டவர் இங்கே எபிரேயர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கை ஒரு நேர்மையான நிமிர்ந்த பாதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாவத்துக்குள் விழுந்து விடாது என்று சொல்லி அங்கே பவுல் அங்கே நமக்கு கற்றுத்தருகிறார். பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும், இரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எவிந்து நிற்கவில்லையே என்று சொல்லி வாசிக்கிறோம். மிகவும் நேர்த்தியாக எபிரேயர் சொல்கிறார், நான் வாசிக்கிறேன், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுனால் இரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். மிகுந்த ஒரு அருமையான வசனம். அப்படினால் நீங்கள் நானும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும், பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சங்கீதத்திலே வாசிக்கிறோம் 40:12 தாவீது பக்தர் சொல்கிறார், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எப்படி எழுதுறார் பாருங்க, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது. தாவீதுடைய வாழ்க்கையிலே எண்ணிக்கடங்கான பாவம் இருந்தது, அக்கிரமம் சூழ்ந்து கொண்டது. அதனால் நான் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, நான் பாவத்திலே விழுந்து விட்டேன், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் முழுவதுமாய் பாவத்திலே விழுந்து விட்டது, என்னால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்படியேப்பட்ட அக்கிரமத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோமா? ஒருவேளை தாவீது பக்தர் மாத்திரம்தான் அப்படி இருந்தாரா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஒருவேளை விரதமான பணமாக இருக்கலாம், அல்லது ஆசையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு காரியத்தில், ஆண்டவரே நான் இந்த பாவத்திலே விழுந்து கிடைக்கிறேன், ஆண்டவரே என்னை தீக்கி விடும் என்று சொல்லி நீங்கள் நானும் இந்த காலை வேலையை கேட்போமா? எழுந்து நிற்க முடியவில்லை, அழைத்திருக்க போக முடியல, ஜோமனும் முடியல, வேதம் வாசிக்க முடியல. ஆண்டவரே நான் பாவத்திலே விழுந்து போயிருக்கிறேன், இச்சை என்ற பாவத்தில், ஆசை என்ற பாவத்தில் விழுந்து போயிருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? ஆண்டவர் நம்ம இந்த நிற்கத்தக்க பலத்தை கொடுப்பாராக. தாவீது பக்தர் சொன்னது போல அவர் சொல்கிறார், அது மாத்திரமல்ல, அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. எப்படி அவருடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் என்று பார்க்கும்போது, அவனுடைய வாழ்க்கையிலே நிமிர்ந்து பார்க்க முடியாத அன்னைக்கு எண்ணிக்கடைக்காக தீமை இருக்கிறது, தீமையான எண்ணங்கள் இருக்கிறது. அதனால் நான் சோர்ந்து போகிறோம். எனவே ஆண்டவரே நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்க பலத்தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்திலே கேட்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். எழும்பி நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக பலத்தை கொடுப்பதாக. அப்படின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கிருபை செய்வராக. ஆமேன்.